குடிநீர் இன்றி பொதுமக்கள் தவிப்பு, உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஓசள்ளி ஊராட்சியில் வேடியூர், போசிநாயக்கனஹள்ளி, புதுப்பட்டி, பாசாரப்பட்டி, இராணிமூக்கனூர், பூவன் நகர், காண்டு தோட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். புதுப்பட்டி காலனி பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக போதிய குடிநீர் இல்லாமல் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. அதற்கென போடப்பட்ட புதிய போர்வெல்லில் தண்ணீர் வராத நிலையில் அப்பகுதியில் மக்கள் மீண்டும் குடிநீரின்றி மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அன்றாட குடிநீர் தேவைக்காக அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து தேவையை பூர்த்தி செய்து வரும் நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது காட்சி பொருளாகவே மாறி வருகின்றது. இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உடனடியாக மாற்று புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து மேல்நிலை தொட்டிக்கு தண்ணீர் கொண்டுவர அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி பொதுமக்கள் புதிய மேல்நிலை தண்ணீர் தொட்டி அருகில் திரண்டு காலி குடங்களுடன் காத்திருந்தனர். தகவல் அறிந்து சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்க மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சரண்யா என்பவர் கூறுகையில், தங்கள் பகுதிக்கு 40 ஆண்டு காலமாக மேல்நிலை தண்ணீர் தொட்டி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், இந்நிலையில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டது, ஆனால் தற்போது வரை முறையாக குடிநீர் தொட்டிக்கு வருவதில்லை. தங்களுக்கு என போடப்பட்ட போர்வெல்லில் வெளியிலிருந்து ஒரு டிராக்டர் லோடு தண்ணீரை கொண்டு வந்து போரில் ஊற்றி மேல்நிலை தண்ணீர் தொட்டிக்கு வருவது போல் தண்ணீர் வரவழைத்து அதற்கான பில் தொகையை எடுக்க ஒப்பந்ததாரர்கள் முயற்சிக்கின்றனர் என்றும், சீரான குடிநீர் விநியோகம் செய்ய அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் இப்பகுதி மக்கள் கடத்தூர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் கூறுகையில், இந்த மேல்நிலை தொட்டி போர்வெல்லில் தண்ணீர் இல்லை, முறையாக பைப்லைன் அமைக்கப்படவில்லை உள்ளிட்ட பல வேலைகள் முடிக்கப்படாமல் உள்ளது. இதற்கான ஒப்புதல் பில் வழங்குமாறு சில அதிகாரிகள் வற்புறுத்துகின்றனர். மக்களின் அடிப்படை தேவைக்கான இந்த திட்டம் முறையாக செய்த பின்தான் ஊராட்சி சார்பில் ஒப்புதல் வழங்கப்படும். இதற்காக யார் மிரட்டினாலும் பணி ஒப்புதல் வழங்க முடியாது என்றார். ஒசள்ளி புதுப்பட்டியிலேருந்து பேசுகிறோங்க சார். 37 வருஷமான கோரிக்கை. ஊரில் வந்து தண்ணி இல்லை, டேங்க் வசதி வேணும். காவேரி தண்ணி சரியாக வரதில்லை, புழங்குறதுக்கும் சரியாக தண்ணி வரதில்லை. அதனால் 37 வருஷமான கோரிக்கையை இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ இது பண்ணி ஒதுக்குனாங்க. தண்ணி சரியாக வராத இடத்துல போரை போட்டு டேங்க்கு கட்டி அதில் வந்து தண்ணி சரியாக டேங்க்கில் வந்து ஏறுறதில்ல, தண்ணியே இல்லை டேங்க்கில். ஆனால் டேங்க்கு மூலிமா தண்ணியை கொண்டு வந்து போரில் வெளியிலேருந்து தண்ணி டேங்கை கொண்டு வந்து டேங்க்கில் ஏற்றி தண்ணி பைப்பு ஒரு 10 பைப்பு மட்டும் கனெக்ஷன் தண்ணி வர மாதிரி பண்ணி கணக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க. தண்ணியும் போரில் அவங்க போட்ட போரில் தண்ணியும் வரல, டேங்க்லேயும் தண்ணி ஏறல, கட்டின டேங்க்கும் சரியாக ஒழுகுது, தரமாக இல்லை. பில்லு கொடுனா மட்டும் வந்து கணக்கு காமிச்சிட்டு அவங்க பில்லுக்கு அவசரப்படுறாங்க. இதில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இதில் முறையிட்டு எங்களுக்கு இப்போ வந்து தண்ணி வர மாதிரி ஊருக்கு பண்ணணும். 400 குடும்பம் இருக்குது, 400 வீடுகள் இருக்குது. 400 வீட்டுகளையும் ஒவ்வொரு வீட்டுக்கு 10 பேருனா கூட 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 5000 பேர் தண்ணிக்கு எங்கே போவாங்க? 4 கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்கள 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், 7 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகணும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த டேங்க்கு 37 வருஷமாக கோரிக்கை வச்சுருந்து இப்போ தான் டேங்க்கு கட்டுக்கண்ணு, அதுவும் ஒழுங்கான சரியாக இல்லை. அது வந்து பராமரித்து அது வந்து கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு கலெக்டர் மேடமும் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம், வந்து பார்வையிட்டு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அவசரப்படுறாங்க. எங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பில் போட்டு தர சொல்லி இது பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர் இவங்க எல்லாமே கரெக்டாக தான் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட்காரர் வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு சரியாக பண்ணி கொடுத்துட்டு வந்து ஊருக்கு தண்ணி வர மாதிரி ஒரு வாரத்தில் பண்ணணுங்க சார். அதுக்காக தண்ணி இல்லாத போரில் டிராக்டரியை கொண்டு வந்து அதில் டேங்க்கில் தண்ணி ஏற்றி தண்ணி விடுற மாதிரி வந்து பண்ணுறாங்க சார். அவங்க போர் இந்த டேங்க்கு இது பண்ணி கான்ட்ராக்ட்காரர் தாங்க சார். அவங்க தான். தண்ணி இல்லாத இப்போ நாங்கள் 4-5 வருஷமாக இப்போ இந்த மாதிரி தண்ணி இப்போ மாதக்கணக்கில் எங்களுக்கு தண்ணி வரதில்லை. 10 நாள், ஒரு வாரமாக ஆயிடுது, 10 நாள் ஆயிடுது, மாதக்கணக்கிலே ஆயிடுது தண்ணி வரத்துக்குங்க சார். இப்போ கட்டி இப்போ ஒரு 6 மாதம் ஒரு 6 மாதம் ஆகும் சார். 6 மாதத்துலேயே ஒழுகுதுங்க சார். டேங்க் கட்டி இப்போ தண்ணி ஏற்றி பார்த்ததுலேயே தண்ணி டேங்க் ஒழுகுது. அப்போ எவ்வளோ தரம் இல்லாத கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள்.
தண்ணி எடுக்குன்னா 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும் சார். வேடியூர் போகணும், இங்கே போசனாம்பேட்டி போகணும், ராணிமுகனூர் போகணும். இப்போ புதுப்பட்டிக்கு எங்களுக்கு தண்ணி வேணும். நாங்கள் எங்கே போகிறது? 37 வருஷமாக கோரிக்கை, அதே தரம் இல்லாத இருக்குது. நான் ஒசல்லி தலைவர் பேசுகிறேன்னா கடத்தூர் யூனியனில். இந்த ஒசல்லி புதுப்பட்டி இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப நீண்ட கால பிரச்சனை தான் இது, தண்ணி பிரச்சனை. நாங்களும் எல்லா பக்கம் தீர்மானம் கொடுத்து உடனடியாக டேங்க் கொடுத்துட்டாங்க. டேங்க்கு கொடுத்துமே கரெக்டாக அவங்க சரியான பராமரிப்பில் கட்டலை. அங்கேருந்து ஒரு போரை போட்டு, தண்ணி வராத போரை போட்டு பைப்பு வரும்போதே வழியில் 2-3 இடத்துல லீக் ஆகுது. மேலே ஏற்றி விட்டால் டேங்க்கில் ஒரு 3 இடத்துல லீக் ஆகுது. போரில் தண்ணி இல்லையா, அது நைட்டில் தேட்டரில் கொண்டாந்து போரில் விட்டு அது அங்கேருந்து சுவிட்சு போட்டு இங்கே அரை டேங்க் ஏற்றி விட்டு அந்த 10 பைப்பில் தண்ணி விட்டுனுக்குறாங்க. 3 குடம் தான் வந்து நிற்குது. அந்த 3 குடம் வந்தால் இங்கே ஊர் மக்களை பூராமே இதை கூட பார்க்காம ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எப்படிக்கிறாங்க, 4-5 பேர் இது ஒரு கோரிக்கையாகவே வச்சாங்க. நான் இது ஊருக்காரர்கிட்டே ஒப்படைச்சேன். இது எதாக இருந்தாலும் வந்து என்கிட்ட வரும், நான் இதை கரெக்டாக உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ அரைக்குறை வேலையை செஞ்சுட்டு இப்போ பில்லு போட்டாகணும்னு சொல்லி 4 நாளாக வலியுறுத்துகிறாங்க. இது கடத்தூர் யூனியன் வைஸ் சேர்மன்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்லேருந்து, மேலே இருந்து அப்படி மித்த அதிகாரிங்க பூராமே ஃபோனில் நீ உனக்கு என்ன நீ போட்டு கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் போட்டு கொடுன்ற மாதிரி என்னை வலியுறுத்துகிறாங்க. நான் வந்து ஜனங்களுக்காகத்தான் நம்ம வேலை செய்ய வந்திருக்கிறோம், அதிகாரிங்களுக்கு கிடையாது. அதிகாரிங்க 2வது பட்சம் தான். இவங்களுக்கு சரின்னா அவங்க எந்த நேரம்னாலும் வந்து என்கிட்ட முறையாக கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். நான் அதுக்கு தடையாக இல்லை. இவங்க செஞ்சு வேலை முறையாக தண்ணி வரட்டும், மறுபடியும் ஒரு போரை போட்டோம், அவங்களுக்கு கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து கொடுக்கட்டும், அடுத்த சமயம் பில் வாங்கிட்டு போட்டோம். அவங்க எங்கள் சைட்லேயோ, கிராமத்து சைட்லேயோ, பஞ்சாயத்து சைட்லேயோ எந்த கான்ட்ராக்டுக்காருக்கும் எந்த பிரச்சனையும் தடையை நாங்கள் ஏற்படுத்தலை. ஆனால் முறையாக அவங்க 23 லட்சம் வாங்கிட்டு வந்து அது கரெக்டான முறையாக வேலை செய்யலைனாக்கில் அப்போ அந்த ஃபண்டு எதுக்கு வேஸ்ட்டாக? அது கரெக்டாக கொண்டாந்து கொடுக்கணுன்னு பொதுமக்கள் கோரிக்கை இது. அதனால் நான் வந்து இந்த சொத்து பதிவேடுலலாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டோம். மேலே இருந்தே ப்ரெஷரு, நேற்று பொலிட்டிக்கல் சைட்லேருந்து ப்ரெஷரு, யார் ப்ரெஷர் பண்ணாலும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லிட்டோம். அப்படி அவங்களே போட்டு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மக்கள் பிரச்சனையை நாங்கள் எப்படி சந்திக்கணுமோ நாங்கள் அடுத்த கட்டம் வந்து வேறு மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் ஒரு 20 நாளோ 30 நாளோ வந்து டிக்ளேர் ஆகுது. அதுக்கப்புறம் பில்லு எடுக்க முடியுமா? இவங்கெல்லாம் அதில் இருக்கிறவங்க தெரியும். இந்த அவசரமாக பில் எடுக்கிறது அதிகாரி ப்ரெஷரா இல்லை கான்ட்ராக்டுக்கார ப்ரெஷரான்றது எங்களுக்கு தெரியல. இப்போ இது வரைக்கும் டேங்க்கு 4-5 டேங்க்கு இதே சேர்மனுக்கு கூட கட்டினார். நாங்கள் இந்த சொத்து பதிவேடு பற்றி பேசலை. இடப்பட்ட காலத்தில் கலெக்டர் வந்தாங்க. கலெக்டர் வந்து இதுதான் இந்த தண்ணி பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்டே சொல்லிட்டு போனாங்க, தண்ணி இல்லாத போரை டேங்க் கட்டாதீங்க, ஃபஸ்ட்டு தண்ணியை ரெடி பண்ணிக்கின்னு டேங்க்கு கட்டுங்கன்னு சொல்லி இதே கிராமத்து மக்கள்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. அப்போ இன்றைக்கி டேங்கை மட்டும் கட்டிட்டு தண்ணி இல்லைன்னா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? 400 குடும்பம் இருக்குது. 400 குடும்பம் அவங்க எங்கே போவாங்க? காவேரி தண்ணி 15 நாளைக்கு ஒரு டைம் தான் வருது. லோக்கல் தண்ணிக்கு டேங்கை மட்டும் கணக்காமிச்சா அவங்க எங்கே திரும்ப அந்த டேங்கை கட்டாமல் விட்ருக்கலாம்ல? அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே. ரோடு வந்து ஏற்கனவே இதே மாதிரி தான் பொதுமக்கள் வந்து பலமுறை சொன்னாங்க. மேலே வரைக்கும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. போட்டு தரேன்னு அதிகாரிங்க சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் அது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது ஒரு சைடில் இருக்குது, இது ஒரு சைடில் இருக்குது. எந்த ஃபண்டு வந்தாலுமே இந்த புதுப்பட்டிக்கு வந்துட்டாவே ஒரு அலட்சியமாக நினச்சிக்கிறாங்க. அதிகாரிங்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், எல்லாருமே. இங்கே இருக்கிறவங்க ஆடு மாடா மனுஷரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியறதில்ல. நீ வாங்கிட்டு வர ஃபண்டை நீ கரெக்டாக அவங்களுக்கு முறையாக செஞ்சு கொடுத்துட்டு போனாவே போதுமானது. வேறு எதுவும் அதை தாண்டி அவங்கக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல. எலெக்ஷன் டைம் மட்டும் கூட்டமாக வராங்க. இவங்கள பிரச்சனைனாக்கில் ஒரு ஆள் வரதில்ல, எல்லாம் தெரித்து ஓடுறாங்க. அதை எப்படி ஏற்றுக்குவாங்க இவங்க?